500,000 கோடி நோக்கி பயணம் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து பேசுகிறப்ப மிகவும் நான் ஆச்சரியமாக நண்பர்கள்லாம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 சங்கங்களை இணைத்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள், அதாவது செயலில் வல்லவர் சோர்விலான் அஞ்சான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி அதோட ரொம்ப சக்தியாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற உறுதியாகக்கூடிய ஒரு அமைச்சர் நம்ம கிடச்சிருக்காங்க. அவரோட தலைமையில் பல இது ஒரு சாத்தியமாச்சு. கரூரை பொறுத்த வரைக்கும் முதல் பொறியியல் கல்வியை நம்ம கரூர் என் குமாரசாமி பொறியியல் கல்வி நம்ம 2000ஆவது ஆண்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர்களை நான் பெங்களூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் கொண்டு வர இருந்துச்சா கூட ஆஃப்டர் காலேஜில் நமக்கு என்ன எஜுகேஷன் என்ன இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கிற ஒரு கேள்விங்கிறப்ப டு அட்ராக்ட் த பெஸ்ட் சேலஞ்சுங்கிறது கரூருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. இந்த நேரத்தில் அமைச்சருக்கு என்ன ஒரு கோரிக்கை சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த அளவுக்கு தொழில் வளர்க்கணும், எல்லாத்துக்கும் தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருமே அவங்களோட தொழிலை 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்குன்னு விரிவு பண்ணிட்டு போனால் மட்டும்தான் ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் லாபம் குறைஞ்சிருச்சு. அதுக்காக தொழிலை விரிவு பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நிறுவனமும் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு பெரிய ஒரு வளர்ச்சி ஆக முடியும், இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆக முடியும். அந்த வகையில் நமக்கு கரூர் நகரங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். அந்த நகரத்தில் நமக்கு இங்கேருந்தவங்க எல்லாருமே ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு பாடுபடும் போது ஒரு வகையில் இன்னொரு வகையில் நம்ம நாட்டுக்கு சேர்த்து தான் நம்ம பாடுபட்டுருக்கலாம். பை வே ஆஃப் பே டேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸு. இந்த அடிப்படையில் நமக்கு நல்ல அமைச்சர் இருக்காங்க. நம்மளோட ஒவ்வொருவரும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோரிக்கை கொடுத்துன்னு சொன்னால் நம்ம அமைச்சர் பற்றி அவங்க நல்லா தெரியும். கரூர் வளர்ச்சிக்கு நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருப்பார். ஒவ்வொருவரும் மிக சிறந்த அளவில் அவருடைய தொழிலை இனோவேட்டிவாகவும் அதை எப்படி பெருசு பண்ணுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பெருசு பண்ணால் மட்டும்தான் அந்த விஷன் 2030 நம்ம ஒரு 5,000 கோடிகளை அச்சீவ் பண்ண முடியும். அது ஒன்றும் அடைய முடியாத இலக்கெல்லாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சிஏ உறுப்பினர்கள் அனைவருக்கும், அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் வாய்ப்பு நன்றியும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு மிக்க நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2030 என்று சொல்லி அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையும் வைத்து நமது கரூர் மாவட்டத்தின் முன்னோடி மாவட்டமாக தமிழ்நாட்டிலேயே எடுத்துச் செல்வதற்கு இந்த பெரிய நிகழ்வை ஒரு கருவியாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பு சேர்த்து அனைத்து வித உதவிகளையும் ஆதரவையும் செய்து கொண்டிருக்கும் தொழில் அதிபர்களுக்கும் எனது ஒரு சிறிய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு சிறிய வேண்டுகோள். அதாவது உள்கட்டமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய சாலைகள், மின்கம்பங்கள், குடிநீர் போன்ற பல்வேறு விஷயங்களும் தொழில்துறையினருக்கு மட்டுமல்ல அனைத்து குடிமக்களுக்கும் மிகவும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அவற்றில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நமது கரூர் மாவட்ட அமைச்சர் அவர்களும் மிக சீரிய கருத்தினை மனதில் கொண்டு ஒவ்வொரு திட்டமாக தீட்டி வருகிறார்கள். அதனால் 2030 நீங்கள் உங்கள் தொழிலில் எப்படி 50,000 கோடி ரூபாய் ஒரு டேர்ன்ஓவர் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அதேபோல் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு அமைப்பு அனைத்தையும் நமது தமிழ்நாடு அரசும் நமது மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் கட்டாயம் செய்து தருவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த விஷன் 2030 மீண்டும் வெற்றி பெற்று அனைத்து மாவட்டங்களுக்கும் நமது கரூர் மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக இருக்க வேண்டும் என்று எனது ஆசையை தெரிவித்து அனைத்திலும் வெற்றி பெற்று இந்த தொலைநோக்கு பார்வை மேன்மேலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். 50,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி என கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கும் கலந்து கொண்டமைக்கும் பேச வாய்ப்பு
நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.